ஹாய், ஹலோ, வணக்கம், வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்த நோக்கி போயிட்டுருக்கோம். ஒரு அருமையான இடத்த உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். வாங்க அந்த இடத்த போய் பார்ப்போம். இது போகிற வழி மலேசியாவில் பினாங்கில் இருந்து ஈப்போ, பேரா மாநிலத்தில் உள்ள ஈப்போங்கிற இடத்த நோக்கி போயிட்டுருக்கோம். அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நான், என் ஃபேமிலி, என் நண்பர் ஃபேமிலி எல்லோரும் காரில் போயிட்டுருக்கோம். இது போகிற வழியோட பைபாஸ். அந்த வழியிலேயே வர்ற மிகப்பெரிய ஒரு டனல் குகை. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் போகக்கூடிய இடம் தான் இது. அந்த இடத்த நோக்கி நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கோம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் தாண்டினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. காலையில் ஒரு 8 மணிக்கு கிளம்புனோம். சீக்கிரமே கிளம்பியாச்சு. மழை வேறு பெஞ்சிக்கிட்டே இருந்தது. அந்த இதை நோக்கி போயிட்டோம். இதை தாண்டி போனதுக்கப்புறம் ஒரு இடத்துல ரெஸ்டிங் பிளேஸ் வரும். அங்கே ஒன்றா இருந்து சாப்பிட்டுட்டு, சாப்பாடெல்லாம் நாங்கள் இங்கேருந்து போயில ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். அந்த இடத்த பாருங்கள், இது அந்த ரெஸ்டிங் பிளேஸு. ரெஸ்டிங் பிளேஸை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஆல்மோஸ்ட்டு மலேசியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது. அந்த நிலப்பரப்பு, இயற்கை சூழல், பராமரிப்பு விகிதம் எல்லாமே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இயற்கை காட்சிகள், அதுவும் அந்த ஈப்போ போனோம்னா மலேசியா, கேஎல், பினாங்கு மற்ற மாநிலங்களை தவிர ஈப்போ வந்து ஒரு மலை சூழ்ந்த ஒரு இடம். இதுதான் அந்த ரெஸ்டிங் பிளேஸு. இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு நீ சொந்தமாக எடுத்து வந்தாலும் சாப்பிட்லாம், கடையில் வாங்கியும் சாப்பிட்லாம். ஃப்ரூட்ஸு, விதவிதமான பழங்கள் வகையெல்லாம் இருக்குது பாருங்கள். ஆமாம், இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கவர் பண்ணியிருக்கேன். அதே சமயம் இந்த இடத்துல இந்த அதிகமாக பழங்கள் விளையிற இடமும் கூட இதுதான். மலேசியன் பழங்கள் நிறையா இங்கேருந்து விளையுது. இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து டெஸ்டிங் பண்ணி சாப்பிட்டோம். ஆல்மோஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ பண்ணேன். ஆமாம், காலை பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் நம்ம ஜர்னி பண்ணி போனால் தான் நம்ம போகக்கூடிய இடத்த, இன்றைக்கி பார்க்கக்கூடிய இடத்த நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இந்த இடத்துலேருந்து இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். இதுலேருந்து ஒரு மணி நேரம் நம்மளுக்கு ஜர்னி பிடிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம பீச் ரீச் ஆகும். இப்போது நம்ம அந்த இடத்த வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த இடத்து பேர் குன்குன் லாங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஃபால்ஸு ப்ளஸ் லேக்கு, ஒரு குளமும் ஃபால்ஸும் சேர்ந்து இருக்கிற இடம். இந்த இடத்த பற்றி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி சொல்லணும்னா, இதோட வரலாறு 1880களில் வந்து இது ஒரு மலேசியா, பிரிட்டிஷ் இவங்க வந்து மைனிங் ப்ராசஸ் உள்ள இடம் இது. ஆமாம், இது ஒரு சுரங்கத்துக்கும் இரும்பு, சுண்ணாம்பு, கோல்டு மைனிங் இந்த மாதிரியான ப்ராசஸுக்கு நடந்த இடமா இருந்திருக்குது. அதை தான் ரொம்ப நாளாக பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 1999 1999க்கு அப்புறம் தான் மலேசியா கவர்மெண்ட் இதை வந்து இப்போ முக்கியமாக ஈப்போ கவர்மெண்ட் வந்து இதை சுற்றுலாத்தலமாக ஆக்கணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய தொகையை செலவு பண்ணி இதை சுற்றுலாவுக்காக டெவலப் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த பாண்ட் இருக்குது பாருங்கள், அந்த குளம், அது ஒரு ஏரி மாதிரி இருக்குது, குளம் மாதிரி சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பறந்து கிடக்கிறது. பச்சை நிறமாகவும் நீல நிறமான உள்ள தண்ணி தான் இது. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா இது வந்து செயற்கையாக செஞ்சது தான், இது இயற்கை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து அது பாண்டு இந்த சுரங்க தொழில்களும் மைனிங் ப்ராசஸும் நடந்த இடம். அதனால் அது வந்து செயற்கையாகவே பண்ணப்பட்டது. ஆல்ரெடி இருந்திருக்கும், அதை வந்து இவங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அது அப்படியே போட்டிங் விடுறது மாதிரியும் நீர்வீழ்ச்சி மாதிரி செஞ்சுட்டாங்க. நாங்கள் போன நேரம் ஆல்ரெடி இதில் போட்டிங் இருந்தது. நாங்கள் போன நேரம் போட்டிங் இல்லை. இல்லை, போட்டிங் இங்கே இருந்து அங்கே ஒரு ஐலாண்டு தெரியும், அது இங்கே போனால் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுற்றி பார்க்கணும் அப்படி மாதிரி இருந்தது. அதை பிளான் பண்ணி தான் நாங்கள் உள்ளே போனோம். ஆனால் எங்களோட அதிர்ஷ்டம் அங்கே அது இல்லை. ஆனால் இந்த இடம் மிகப்பெரிய அழகாக இருக்குது. 3 பக்கமும் மலைகளாக சூழ்ந்துருக்கு. இங்கே இந்த மைனிங் ப்ராசஸ் நடந்ததுக்கான அடையாளம் பார்த்திங்கன்னா, அந்த ஒவ்வொரு மலைகளும் தோண்டப்பட்டிருக்கும். எல்லா மலைகளும் பார்த்திங்கன்னா வெட்டி இருக்கும், அன்சேஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி ப்ராசஸ் நடந்த இடத்துனால தான் இது இப்படி இருக்குது. இந்த தண்ணி விழுகிற இடம் கிட்டத்தட்ட ரொம்ப ஜில்லுன்னு
ஏரியாக்குள்ளே. இது ஏரியாக்குள்ளே உள்ளே வந்தாலே ரொம்ப கோல்டாக இருக்குது, நல்லா சில்லுன்னு சாரல் அடிக்குது. ரொம்ப அழகான இடம். கிட்டத்தட்ட நாங்கள் எதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு இடம் தான் அப்படின்னு நினச்சி போனோம். அங்கே காலையிலே போயிட்டாலும் அங்கே ஏகப்பட்ட சுற்றுலாக வர்றாங்க. ஆமாம், ஃபாரினர்ஸும் வர்றாங்க, மலேசியன்ஸும் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் அதிகமாக வர்றாங்க. அங்கே போயிருந்த இடம், இந்த இடத்துல வந்து ஹாலிடே ஸ்டேட்டில் போனோம். அதனால் மேபி நிறைய பேர் வந்திருக்கலாம். ஆல்மோஸ்ட் இது வந்து இப்போலாம் டூரிஸ்ட் பிளேஸாக தான் இது பார்க்கப்படுது. முக்கியமான இடமாகவும் தான் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு அழகான இடம். சுற்றி மலைகள், நடுவுக்குள்ள ஒரு குளம். இங்கேயே உங்களுக்கு கேண்டீன் வசதி, சாப்பாடு எல்லாமே இருக்குது. போட்டிங் வசதி இருக்குது. ஆனால் தற்காலிகமாக போட்டிங் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. பாருங்கள், அந்த ஒரு லாங்கில் தெரியுது பாருங்கள், ஒரு லேண்டு, ஒரு கட்டடம், பில்டிங் இருக்குது, அங்கே உள்ளே இருக்குது. இதோட ஃபுல் வியூ பார்க்கணும்னா நீங்கள் இதில் பார்க்கலாம், கூகுள் மேப்பு, இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா இதோட அந்த உள்ளோட இமேஜஸ்லாம் நல்லா இருக்குது. அதை நோக்கி தான் நாங்கள் போனோம். ஆனால் வந்து அது எங்களுக்கு கிடைக்கல, முடியலை. அன்றைக்கி வந்து இந்த ஃபெசிலிட்டி இல்லை. வெறுமனே இந்த முன்னாடி உள்ள நீர்வீழ்ச்சியை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் வெளியாகிட்டோம். இதுக்கு கிறிஸ்டின் பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை. மைனிங் ப்ராசஸ் நடந்த இடத்த, மெயினாக இரும்பு மைனிங் ப்ராசஸ் நடந்திருக்கு. அந்த இடத்த வந்து அப்படியே போட்டுறாமல் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ட்ரில்லியன் செலவு பண்ணி இந்த இடத்த சொல்லியிருக்காங்க, டூரிஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ இது டூரிஸ்ட்டாக இருக்குது. ரொம்பவும் ஆளுகளும் வந்து போயிட்டுருக்காங்க. இது டைம் யார் நீங்கள்லாம் மலேசியாவில் இருக்கிறீங்களோ இல்லை வெளிநாடுகள்லேருந்து இங்கே மலேசியாவுக்கு டூரிசம் வர்றீங்களோ, இதை கண்டிப்பாக போய் பாருங்கள். டைம் இருந்தால் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 1 hour 2 hour நம்ம பார்க்கக்கூடிய இடம் தான். இப்போது அப்படின்னு போனோம்னா ஒரு இடத்த பிளான் பண்ணாமல் 2-3 இடத்த பிளான் பண்ணாலும் ஓகே, போய் பார்த்துட்டு வரலாம். ஆனால் இது முக்கியமான இடமா தான் இருக்குது, பார்க்கக்கூடிய இடமா தான் இருக்குது. இதை சுற்றியும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சைனீஸ் 100 இயர்ஸ்க்கு அப்புறம் உள்ள சைனீஸ் டெம்பிள் இருக்குது. பெட் ஷாப், பெட் ஷூன்னு ஒன்று இருக்குது. நம்ம வளர்க்கக்கூடிய நாய், ஆடு, மாடு, கோழி இதுகளை வச்சு ஒரு ஜூ, அதோட வச்சு விளையாட்டு காட்டுறாங்க. அதுக்கு நாங்கள் போகலை, ஆனால் பக்கத்துலேயே தான் இருக்குது. சின்ன குழந்தைங்களை கூட்டி போனால் ஓகே தான். நாங்கள் வேறு பிளான் பண்ணியிருந்ததுனால நாங்கள் இதை மட்டும் கவர் பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். முக்கியமாக இதை பார்த்தீங்கன்னா இப்படியே நீர்வீழ்ச்சி சுற்றிக்கிட்டே இருந்தது. எனக்கு ஒரு ஆச்சரியம், இது உண்மையிலேயே ஆர்டிஃபிஷியலா இல்லை நேச்சுரலா அப்படின்னு எனக்கு ஒரு மைண்டில் டவுட் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போது சரி எல்லோரும் கிளம்பிட்டாங்க. அப்போ நான் அந்த வீடியோ பண்ணுறங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த பின்னாடி இருக்க மலைகள்லாம் கொஞ்சம் கவர் பண்ணி இருப்போம் அப்படின்னு பார்த்தேன். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள், இந்த நீர்வீழ்ச்சி, அது அடிக்கிற சாரல், அது பக்கத்தில் இருந்தால் ஒரு ஃபீல் இருக்குது, அது இஸ் நேச்சுரல் மாதிரி. இருந்தாலும் அந்த மலைகளை பார்த்துட்டு இந்த மலைகளை கொஞ்சம் கவர் பண்ணுவோம் அப்படின்னு அந்த மலைகளை பேக் சைடு போனேன். அப்புறம் தான் ஹிஸ்ட்ரியை படித்து பார்த்தா அது வந்து மைனிங் ப்ராசஸ் பண்ண இடம் அப்படின்றாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மலைகள்லாம் அப்படி தான் இருக்கும். இது அபோவ் 200 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கே மைனிங் ப்ராசஸ் நடந்தது. அதனால் இப்போ மலைகளில் வந்து மரம் செடியெல்லாம் பண்ணி ஆயிருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு மலையை பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுவேன். இதோட இது ஷேப் வந்து இப்போ இந்த என்னோடய கேமராவில் எப்படி இருக்குது, அது நேரில் பார்த்தா அது பார்க்குறதுக்கு ஒரு கோயில் மாதிரியும், அது நம்ம எப்படி இமேஜின் பண்ணுறோமோ அந்த மாதிரி இருக்குது. காட்டுக்குள்ளே இருக்குது, இருந்தாலும் அது வெளியில் நல்லா தெரியுது. இப்போ பின்னாடி அந்த லேக்கு, அந்த அருவி ஊற்றுதுங்களே, அதுக்கு பின்னாடியே நான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தா அந்த லேக் வருது. அந்த போட்டிங் போகிற இடம், அந்த சைட்லேருந்து இங்கே வந்து போட்டிங் ரிப்பேர் ஆகுறது, அந்த போட்டிங்கை உள்ளே கொண்டு போகிறது, இந்த மாதிரி இருக்குது. இங்கே இருந்து அந்த உள்ளே வந்து போட்டிங் போய் விடுவாங்க பாருங்கள், அந்த இடத்த வந்து நல்லா கவர் பண்ண முடியுது. அந்த இடத்துல பார்க்க அழகாகவும் இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் இருந்து கவர் பண்ணிட்டு பார்த்துட்டு போகும்போது தான் தெரியுது, இந்த இடத்துல இருக்கிற ஃபால்ஸ் வந்து ரியலாக ஆர்டிஃபிஷியலாக தான் பண்ணியிருக்காங்க, இது நேச்சுரல் இல்லை அப்படின்னு தெரிய வந்தது. உண்மையிலேயே டூரிசத்துக்காக ரெடி பண்ணது தான். ஆனால் பின்னாடி பார்த்தா தான் இது வந்து தெரியுமே தவிர, முன்னாடி இருந்து பார்த்தா இது வந்து நேச்சுரல் மாதிரி தான் தோணும். பாருங்கள், இது ஒரு மோட்டார், மிகப்பெரிய ஒரு மோட்டார். ப்ளஸ்ஸு அங்கேருந்து இந்த மோட்ரு ரூம்லேருந்து ஒரு பைப்பு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, மிகப்பெரிய பைப்பு.
பைப்பு ப்ளஸ்ஸு அந்த ஃபால்ஸுலேருந்து எப்படி தண்ணி ஊற்றும் அப்படிங்கிற ஒரு இது எல்லாம் வச்சு கீழே மோட்டர்லேருந்து 24 ஹவர்ஸோ இல்லை மார்னிங்கோ அது எப்படி அந்த ஃபால்ஸு தண்ணி எது வந்துடல. ஆனால் மேபி மார்னிங் 6 o'clockக்குலாம் ஆன் பண்ணிடுவாங்களோ நினைக்கிறேன். இதை பாருங்கள், இதான் அந்த மோட்ரு ரூம். இங்கேருந்து பைப்பு போய் மேலே தண்ணி இதாகுது. இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பார்க்கக்கூடிய இடம்தான் இது. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா யாரெல்லாம் போனீங்க, இது எப்படி இருந்துச்சு, இதோட ஹிஸ்ட்ரி இது உண்மை தானா, இது நான் சொல்கிறது கரெக்டு தானாங்கிறத முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய் பாய்.